வெயிட் லாஸ் பண்ணணும்னா, இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு நெறைய இருக்கு. ஆனா, அப்போதான் நமக்கு ஒரு கட்டுக்கட்டணும் போல இருக்கும். அப்படி இருக்குன்னா, இந்த சொரக்காவ சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா, இதுல 96% தண்ணி மட்டும் தான் இருக்கு. மீதி 4% ஃபைபரும், அயனும் இருக்கு. இது கண்டிப்பா உங்களோட வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு நான் இத வச்சு செய்ய போறது ஒரு கடையல். இது என்னோட அம்மாவோட ரெசிபி. ரொம்ப சிம்பிளாவும், சீக்கிரமாவும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பதிலா துவரம் பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பாசிப்பருப்பு தான் டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும். அதனால நான் எப்போவுமே பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதை நல்லா கழுவிட்டு அதில் 1 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஜீரகமும் மஞ்சத்தூளும் போட்டு அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடலாம். குக்கரை மூட வேண்டாம். ஏன்னா நம்ம இதை இப்போ சுரக்காவை நல்லா சீவி கட் பண்ணி அதில் போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் இப்போ மூட வேண்டாம். இப்போது நம்ம சுரக்காவை கட் பண்ணுறது எப்படின்னா, ஃபுல்லாக தோலை சீவணும். ஏன்னா தோல் ரொம்ப கசப்பாக இருக்கும். நல்லா கரெக்டாக பார்த்து எல்லா தோலையும் சீவிக்கோங்க. என்னோடய சுரக்காய் கொஞ்சம் ரொம்ப நீட்டமாக இருந்தது. அதனால நான் கட் பண்ணி சீவிக்கிட்டேன். நல்லா எல்லா தோலையும் சீவிடுங்க. பீலர் வச்சு கூட பண்ணலாம். இல்லை என்ன மாதிரி நீங்கள் கத்தி கூட வச்சு பீல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு உள்ளே கட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி விதையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சதை மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த பகுதியை நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷேப் வேணால் கட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் டயகனலாக கூட கட் பண்ணிப்பாங்க சில பேர். அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி போட்டு அலசிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு கூட அலசிக்கலாம். நல்லா தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம குக்கரில் போட போகிறோம். குக்கர் ஆல்ரெடி அந்த பருப்பெல்லாம் வெந்துட்டுருக்கு. அதுலேயே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடுங்க. விசில் வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் போதும். ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டால் போதும். நல்ல விசில் போகிற வரைக்கும் ஆனால் வெயிட் பண்ணணும். அப்படியே ஓப்பன் பண்ணிடாதீங்க. வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிற டைமில் இந்த பக்கம் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அதை போட்டு வதக்கிடுங்க. லைட்டாக ஃபஸ்ட் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணும்போது இந்த சுரக்காய் கூட அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால நான் யூஸ்வலாக அந்த 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா மட்டும் நான் யூஸ்வலாக ஆட் பண்ணிப்பேன். லைட்டாக அப்படியே எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த குக்கர் எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்திருந்தது. எல்லா காயும் அப்படியே லைட்டாக மசிச்சுட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணி இதிலே ஊற்றிக்கோங்க. சூடாக இருக்கும்போதே இதிலே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நல்லா மசாலா கொதித்த உடனே நீங்கள் இந்த மிக்ஸை தூக்கி அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டு தண்ணி வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான சுரக்காய் ரெசிபி. ஆக்சுவலி சுரக்காயில் நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் சாலட் செய்யலாம், சூப் செய்யலாம், இந்த மாதிரி கறி செய்யலாம், இன்னும் திக்கான பொரியல் நிறைய அது இதுன்னு இருக்குது. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.